அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சமுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 7.88, எக்ஸசைஸ் நம்பர் 7. A limited company was registered with an authorized capital of rupees 30 lakhs in equity shares of rupees 10 each. அதாவது ஒரு கம்பெனி, எந்த கம்பெனின்னு சொல்லலை. ஸோ அந்த கம்பெனி வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டலாக வந்து, அதாவது அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணுறதுக்கு. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அதாவது மொத்தம் அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஒரு 30 லட்ச ரூபா. ஒரு ஷேருக்கான ரேட் வந்து 10 rupees அப்படின்ற ரேட்டில் வந்து இஷ்யூ பண்ணுறதை அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. The following is the list of balances extracted from its books on 31/12/2024. ஸோ கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து 31/12/2014 வருஷத்துக்கான பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட் மட்டும் கிடையாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் நம்ம சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எப்படி வந்து கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ், வேஜஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், சேலரிஸ், பேட் டெட்ஸ், டைரக்டர் ஃபீஸ், டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பெய்டு, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், கால்ஸ் இன் அரியர்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ப்ரமிசஸ், இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், சன்ட்ரி டேட்டார்ஸ், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து ஜெனரல் எக்ஸ்பென்சஸ். ஸ்டாக் ஆன் 1/1/2014, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்னு அர்த்தம். கேஷ் இன் ஹேண்டு, குட்வில், கேஷ் அட் பேங்க்கு, சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி கால்ட் அப் கேபிட்டல், அதாவது பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். பப்ளிக் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க ஷேர்ஸு. பப்ளிக் கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எல்லாத்தையும் கம்பெனிக்கு வந்து வாங்கிட்டாங்க, கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சிஆர், அதாவது நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 72,500 இருக்குது. 6% டிபெஞ்சர்ஸு, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேயபிள், சேல்ஸ், ஜெனரல் ரிசர்வ். ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தது வந்து இன்னும் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். You are required to prepare the statement of profit and loss for the year ended 31/12/2014. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றது பார்ப்போம். அண்ட் த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் த டேட், பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு. ஆஃப்டர் மேக்கிங் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ கீழே வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி பை 10%. பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபிக்ஸட் அசெட்லேருந்து 10% டிப்ரிசியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ரொவைட் ஆஃப் இயர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க 6%. அப்போ 6%னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90,000, 90,000 வந்து வரும் 15 லட்சத்தில். அதில் வந்து 1/2 பாதி மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு 45,000 நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆல்சோ ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர். கொஸ்டினில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காமிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். அண்டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். சன்டி டேட்டாஸ்லேருந்து டவுட்ஃபுல் டெட்ஸ் ஒரு 4,250 ரூபா இந்த கழிச்சு காமிச்சிக்கணும். அதுக்கு அடுத்தது ஸ்டாக் ஆன் 31st December 2014. ஸோ இது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு ஒரு 4,55,000 வந்து இருக்குது. இதுதான் டீட்டெயில்ஸு. இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கு அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சரில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது வந்து இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் தனியாக வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ் காலம், ருபீஸ் காலம் வந்து 2 கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட் நம்பர் 1 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு தலைப்பு கொடுத்துப்போம். கொஸ்டினில் வந்து சேல்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம். கொஸ்டினில் சேல்ஸ் வந்து ஒரு 20,75,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. அப்போ இதையே நம்ம டோட்டல் பண்ணிப்போம். அப்போ நோட் நம்பர் 1க்கான தலைப்பு கொடுத்தாச்சு, டோட்டல் நம்ம போட்டாச்சு. அடுத்தது நோட் நம்பர் 2, இதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு தலைப்பு கொடுத்துப்போம். இதில் வந்து கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டினில் இதோட டீட்டெயில்ஸ்லாம் எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம்.
கொஸ்டின்ல வந்து பர்ச்சேசஸ் ஒரு 9,25,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆன் 1/1/2014, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஒரு 3,75,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் எப்பவுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம போயிட்டு பார்க்கலாம். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஆன் 31st December 2014 ஒரு 4,55,000 கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு பர்ச்சேஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 13 லேக்ஸ் வருது. அதில் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 4,55,000 கழிச்சதுக்கப்புறம் 8,45,000 வருது. இதையும் நம்ம டோட்டல் பண்ணிப்போம். அப்போ நோட் நம்பர் 2க்கான தலைப்பு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. டோட்டலும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது நோட் நம்பர் 3 எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ன்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து கொஸ்டினில் வேஜஸ் சேலரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம். இப்போ கொஸ்டின்ல வந்து வேஜஸ் வந்து ஒரு 4,24,325 இருக்கு. சேலரிஸ் ஒரு 70,000 இருக்கு. இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து 2 லேக்ஸ் வந்து வரும். அப்போ நோட் நம்பர் 3க்கான தலைப்பு டோட்டல் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியாச்சு. நோட் நம்பர் 4 ஃபினான்ஸ் காஸ்ட்னு தலைப்பு கொடுத்துப்போம். இது கீழே வந்து டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பெய்டு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிபெஞ்சருக்கு பக்கத்தில் ஒரு 6%ன்னு சொல்லிட்டு இன்னொரு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ 6% கண்டுபிடிச்சிட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 50% மட்டும் எடுக்க சொல்லியிருப்பாங்க. இதோட டீடைல்ஸ்லாம் கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்றதை ஒரு தடவை போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஒரு 45,000 இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். இது வந்து லாஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது டிபெஞ்சர் 6% டிபெஞ்சர்ஸ் 15 லட்சம். இந்த 6% அப்படின்றது வந்து முக்கியம். இது வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ்னு அர்த்தம். வருஷம் 6% வட்டி கொடுக்கணும்னு. அப்போ 15 லட்சத்தில் 6% கண்டுபிடிச்சோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90,000 வந்து வரும். அதுக்கு அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்குவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிபெஞ்சரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றத பார்ப்போம். ப்ரொவைட் ஆஃப் இயர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். அப்போ 15 லட்சத்தில் 6% கண்டுபிடிச்சோம்னா 90,000 வரும். அதில் ஆஃப் இயர்னா 1/2 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 1/2% நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 45,000 எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே தான் அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர் வந்து 15 லட்சம். அதில் 6% வட்டி 90,000. நம்ம 6/12 போட்டாலும் கரெக்டு தான். இந்த இடத்துல இது 45,000 வரும். இல்லை 1/2 ½ அப்படின்னு போட்டாலும் ஆஃப்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணாலும் 1/2 போட்டாலும் நமக்கு 45,000 தான் வரும். இல்லை 50% கண்டுபிடிச்சாலும் 90,000 வந்து 45,000 தான் வரும். ஸோ எந்த பேசிஸில் இருந்தாலும் சரி தான். லாஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் 45,000, கரண்ட் இயரில் ஒரு 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 45,000. மொத்தமாக சேர்த்து வந்து நோட் நம்பர் 4 ஃபினான்ஸ் காஸ்ட்டுக்கான டோட்டல் வந்து 90,000. அடுத்தது நோட் நம்பர் 5 என்னன்றதை வந்து பார்ப்போம். இப்போ நோட் நம்பர் 5 வந்து டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டிசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர். டிப்ரிசியேஷன்ன்றது வந்து ஃபிக்ஸட் டேஞ்சபிள் அசட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அமார்டிசேஷன் வந்து ஃபிக்ஸட் இன்டேஞ்சபிள் அசட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது குட்வில், பேட்டன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ், இல்லை ஃபவுண்டேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கெல்லாம் வந்து அமார்டிசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற கேட்டகரியில் இது பண்ணுவாங்க. ஸோ ஃபிக்ஸட் டேஞ்சபிள் அசட்னா அந்த ஃபிக்ஸட் அசட்டில் டிப்ரிசியேஷன் வரும். இன்டேஞ்சபிள் அசட்னா ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து இதோட டீடைல்ஸ்லாம் எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ கொஸ்டின்ல வந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து அமார்டிசேஷன் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம எடுத்துப்போம். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்றத பற்றி அட்ஜஸ்ட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ஃபிக்ஸட் அசெட் ஒரு 15 லட்சம் கொடுத்துருக்காங்க. இதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸோ டிப்ரிசியேஷன் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 10%. அது நம்ம 10% வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியோட ஒரிஜினல் வேல்யூலேருந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரைட் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல டிப்ரிசியேஷன் அமார்டிசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் தலைப்பு கீழே மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி ஒரிஜினல் வேல்யூ வந்து 15 லட்சம். அதில் 10% டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோன்னா டிப்ரிசியேஷன் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,50,000. ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு 25,000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ டோட்டல் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து 1,75,000 வருது. அப்போ நோட் நம்பர் 5க்கான தலைப்பு கொடுத்தாச்சு, டோட்டல் போட்டாச்சு. அடுத்த என்ட்ரி என்னன்றதை வந்து பார்ப்போம். அடுத்தது நோட் நம்பர் 6 அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து பேட் டெட்ஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், ஜெனரல் ரிசர்வ், பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், டைரக்டர் ஃபீஸ் இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் பார்ப்போம். பேட் டெட்ஸ் வந்து ஒரு 10,50,000. அதுக்கடுத்தது டைரக்டர் ஃபீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 31,125. ஸோ இதே ஆஸ்பெக்டில் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டே வருவோம். அடுத்தது மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 65,575. அதையும் நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்தது பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் கொஸ்டின்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து ஒரு 4250, இதையும் நம்ம எடுத்துப்போம். அப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் நம்ம இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிட்டு டோட்டல் பண்ணும்போது அதர் எக்ஸ்பெண்டிச்சரில் டோட்டல் வந்து 1,95,675. ஸோ இதை அப்படியே நம்ம நோட் நம்பர் 6க்கான டோட்டல் அப்படியே எடுத்துப்போம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st 12/2014. என்ன கம்பெனின்னு கொடுக்கல, அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கிரியேட் பண்ணிப்போம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ், நெக்ஸ்ட் நோட் நம்பர், அடுத்தது ருபீஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெவென்யூன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துப்போம். ரெவென்யூக்கு கீழே வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அதர் எக்ஸ்பெண்டிச்சர்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். அதாவது நோட் நம்பர் 1 வந்து வரும். அதர் இன்கமை பற்றி நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, அதனால அது ஜஸ்ட் டேஷ்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்பென்சஸ், இதை டோட்டல் ஏன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் வந்து நோட் நம்பர் 2, 3, 4, 5, 6 இதோட டீட்டெயில்ஸு, நோட் நம்பரில் சீரியல் நம்பரில் வந்து நம்ம சீரியல் நம்பர் எது எதெல்லாம் நம்ம நோட் நம்பருக்கு சீரியல் நம்பர் கொடுத்தோமோ அது எல்லாத்தையும் நோட் நம்பர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் தலைப்பு நம்ம கொடுத்துருப்போம், அது எல்லாத்தையும் பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதோட டோட்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ரெவென்யூக்கு வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நோட் நம்பர் 1 இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். நோட் நம்பர் 2 தலைப்பு அதுக்கான டோட்டல், நோட் நம்பர் 3 அதுக்கான தலைப்பு டோட்டல், நோட் நம்பர் 4 அதுக்கான தலைப்பு டோட்டல், நோட் நம்பர் 5 அதுக்கான தலைப்பு டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் அதுக்கான டோட்டலும் நம்ம எடுத்துப்போம். அடுத்தது இது நோட் நம்பர் 5க்கான தலைப்பு டோட்டல், அதுக்கடுத்து நோட் நம்பர் 6 அதுக்கான தலைப்பு அதர் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டல், இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துருப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரெவன்யூ கீழே வெறும் நோட் நம்பர் 1 மட்டும்தான் வரும், அதோட டீடைல்ஸ் மட்டும்தான் வரும். எக்ஸ்பெண்டிச்சர்ல 2, 3, 4, 5, 6ஓட டீடைல்ஸ், அதுக்கு டோட்டல்ஸ் பர்டிகுலர்ஸ் தலைப்பு வந்து பர்டிகுலர்ஸ்ல தலைப்புகள் எல்லாமே வந்துடும், ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் ரெவன்யூ ஏ வந்து பார்த்தோம்னா 20,75,000. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். 2, 3, 4, 5, 6ஓட டீடைல்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 18 lakhs வந்து வரும். அப்போ 20,75,000ல் 18 lakhs போயிடுச்சுன்னா 2,75,000 அப்படின்றது வந்து கரண்ட் இயர் நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் இயர் டேக்ஸ் ஏதாவது இருக்கா பார்ப்போம். இன்கம் டேக்ஸ் அதை பற்றி கொஸ்டினில் கொடுக்கல, அதனால ஜஸ்ட் நில்லுன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுமே வந்து 2,75,000 தான். அப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம நெட் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து 1 by 1 பார்ப்போம். இப்போ எப்படி வந்து நோட் ஸ்டாக் அக்கௌண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எப்படி நம்ம நோட் ஸ்டாக் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி நம்ம நோட் ஸ்டாக் அக்கௌண்ட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம எப்படி வந்து நோட் ஸ்டாக் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டுக்கும் நம்ம நோட் ஸ்டாக் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இந்த சீரியல் நம்பர் 1, 2, 3 கொடுத்துப்போம். ஏன்னா இது வந்து நம்மளோட கன்வீனியன்ட் தான். அதனால பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நோட் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் 1, 2, 3 அப்படின்ற சீரியல் நம்பர்ல இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் நம்பர் 1 இதுக்கு வந்து ஷேர் கேபிட்டல் தலைப்பு கொடுத்துக்கலாம். இதோட டீடைல்ஸ் வந்து கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றது வந்து பார்ப்போம். கொஸ்டின்ல வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, கால்ஸ் இன் அரியரோட டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை எப்படி எடுத்துட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். நம்ம கிட்ட எடுத்த உடனே கொஸ்டின்ல லிமிடெட் கம்பெனி வாஸ் ரெஜிஸ்டர்ட் வித் அன் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஆஃப் 30 lakhs இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச். இதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம வேணும்னா அதை எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு டபுள் அண்டர்லைன் பண்ணிட்டு அதை நம்ம கால்குலேஷனுக்கு எடுக்காம தனியாக காமிச்சிக்கலாம். பட் அதர்வைஸ் தனியாகவே கொஸ்டினில் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க இங்கே லிஸ்ட்டில், அந்த அமௌண்ட்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கிட்ட கொஸ்டின்ல வந்து சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி கால்ட் அப் கேபிட்டல் ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது பப்ளிக் கிட்ட நம்ம ஷேர்ஸ் அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டோம், பப்ளிக் கிட்ட இருந்து காசை வந்து நம்ம வாங்கிட்டோம், கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது கால்ஸ் இன் அரியர்ஸ் ஒரு 37,500, அது நம்ம கழிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் வந்து 20 லட்சம், அதில் கால்ஸ் இன் அரியர்ஸ் 37,500 கழிச்சிட்டோம்னா மிச்சம் வந்து 19,62,500 வரும். இதே நம்ம டோட்டல் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 2 இதுக்கு வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டினில் ஜெனரல் ரிசர்வ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்ப்ளஸ்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டு, லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். இன்டரிம் டிவிடெண்ட் வந்து கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம கழிச்சுப்போம். அதுக்கு வந்து கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் 17% நம்ம தான் வந்து 17% அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு கண்டுபிடிச்சி அதையும் கழிச்சு காமிக்கணும். ஸோ இதோட டீடைல்ஸ்லாம் கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்றதை ஒரு தடவை பார்த்துக்கலாம்.
இப்போ கொஸ்டினில் வந்து ஜெனரல் ரிசர்வ் ஒரு 1,25,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் லாஸ்ட் இயர் நெட் நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம் ஒரு 72,500. இதையும் நம்ம எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இன்டரிம் டிவிடெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்டரிம் டிவிடெண்ட் இது வந்து ஒரு 1,87,500 அதை எடுத்துப்போம். அடுத்தது வந்து நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் கரண்ட் இயர் நெட் ப்ராஃபிட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கரண்ட் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 2,75,000 அதையும் நம்ம எடுத்துப்போம். அப்போது ஜெனரல் ரிசர்வ் 1,25,000 அது நம்ம தனியாகவே காமிச்சுப்போம் அவுட்டர் காலத்தில். நெக்ஸ்ட் வந்து சர்ப்ளஸ்னு நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் வந்து ட்ரையல் பேலன்ஸில் 72,500 கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து ஒரு 2,75,000 ஆட் பண்ணும்போது 3,47,500 வரும். கொஸ்டின்லேயே வந்து இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு 1,87,500. இதை நம்ம கழிச்சுப்போம். எப்போல்லாம் கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்களோ அது அந்த டிவிடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தனியாக வந்து டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க 17%. இது கொஸ்டின் நம்ம கிட்ட வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து 17% டிவிடெண்ட் கொடுக்கும்போது நம்ம டேக்ஸ் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டு நம்ம கழிக்கணும். அப்போ 1,87,500ல் 17% கண்டுபிடிச்சோம்னா 31,875 வந்து கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸு. இதையும் நம்ம கழிக்கும் போதே சேர்த்து கழிச்சுக்கணும். அப்போ 3,47,500ல் 1,87,500 ப்ளஸ் ஒரு 31,875 ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கழிக்கும்போது நமக்கு வந்து 1,28,125 வந்து ரிமைனிங் வந்து நெட் ப்ராஃபிட் பேலன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் சர்ப்ளஸ் 1,25,000 ஆட் பண்ணும்போது நமக்கு 2,53,125 வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸோட டோட்டலாக வந்து கிடைக்குது. இப்போ நம்ம ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2 வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நோட் நம்பர் 3க்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். நோட் நம்பர் 3க்கு வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து பார்த்தோம்னா டிபெஞ்சரோட ஒரிஜினல் வேல்யூ ஒரு 6% டிபெஞ்சர் ஒரு 15 லட்சம் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இங்கே கொஸ்டினில் வந்து 6% டிபெஞ்சர்ஸ் ஒரு 15 லட்சம் இந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஃபர்தராக எதுவும் இல்லை. இதை நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் பில்ஸ் பேயபிள் இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ கொஸ்டினில் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 2,90,000 இருக்குது. பில்ஸ் பேயபிள் வந்து ஒரு 1,67,500 இருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ டோட்டல் பண்ணும்போது நமக்கு 4,57,500 வரும். இதை நோட் நம்பர் 4க்கான டோட்டலாக எடுத்துப்போம். அடுத்தது நோட் நம்பர் 5. நோட் நம்பர் 5க்கு வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் பேயபிள். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்டரிம் டிவிடெண்ட் வந்து பே பண்ணியிருப்போம். அங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற கால்குலேஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் இன்டரிம் டிவிடெண்ட் கழிச்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய டிவிடெண்ட் டேக்ஸ் இதை மட்டும் இந்த 31,875 இங்கே கழிச்சதை எடுத்துகிட்டு வந்து அங்கே தனியாக ஒரு தலைப்பில் காமிச்சுக்குவோம். அப்போ 1,87,500ல் 17% வந்து 31,875 அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நோட் நம்பரில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ நோட் நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்ற தலைப்பில் இதை மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலும் அதே 31,875 தான். அடுத்தது நோட் நம்பர் 6 அதர் கரண்ட் லையபிலிட்டிஸ்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் டியூ கரண்ட் இயரில். ஸோ இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ டிபெஞ்சர்ஸோட வேல்யூ வந்து 15 லட்சம். அதோட ஒரிஜினல் அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 15 லட்சம். பக்கத்துலேயே 6% கொடுத்துருப்பாங்க. அப்போ 6% இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம் வருஷத்துக்கு. 6% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 90,000 ரூபா வரும். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஆஃப் ஆஃப் த இயர் மட்டும்தான் எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க 6 மாதம். அப்போ 50% மட்டும் நம்ம எடுக்கணும். 90,000ல் 50% 1/2 போட்டோம்னா 45,000. அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே டோட்டல் பண்ணிப்போம். நோட் நம்பர் 6க்கான டோட்டல் வந்து 45,000. தலைப்பு வந்து அதர் கரண்ட் லையபிலிட்டிஸ். அடுத்தது நோட் நம்பர் 7 அதை வந்து நம்ம பார்க்கலாம். நோட் நம்பர் 7க்கு வந்து டேஞ்சிபிள் அசெட் அதாவது டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசெட்ஸ்னு அர்த்தம். கொஸ்டினில் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருப்பாங்க. ப்ரெமிசஸ் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு மட்டும் 10% டிப்ரிசியேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதோட டீட்டெயில்ஸ்லாம் கொஸ்டினில் போயிட்டு ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டினில் வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஒரு 35,000 ரூபா இருக்குது, அதை எடுத்துப்போம். ப்ரமிசஸ் வந்து ஒரு 16,50,000 ரூபா இருக்குது, அதை எடுத்துப்போம். பிளான்ட் அண்ட் மிஷினரி ஒரு 15 லட்சம் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கான டிப்ரிசியேஷன் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதையும் பார்த்துப்போம். கொஸ்டினில் வந்து டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஒரு 10%, அதை நம்ம கழிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும்.
அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரியோட ஒரிஜினல் அமௌண்ட் வந்து 15 லட்சம். அதில் 10% டிப்ரிசியேஷனை கழிச்சோம்னா 1,50,000 போயிடுச்சுன்னா 13,50,000. ப்ரமிசஸ் ஃபர்னிச்சர் இதோட டீட்டெயில்ஸ்லாம் கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டோட்டல் பண்ணுறோம். நமக்கு 30,35,000 வந்து வருது. நோட் நம்பர் 7. நோட் நம்பர் 8 இன்டான்ஜிபிள் அசட்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். கண்ணுக்கு தெரியாத அசட்னு அர்த்தம். கொஸ்டினில் வெறும் குட்வில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். நம்மக்கிட்ட குட்வில் மட்டும் ஒரு 28,750 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிப்போம். அப்போது நம்ம இதை மட்டுமே நம்ம டோட்டல் பண்ணிப்போம். நோட் நம்பர் 8க்கான தலைப்பு இன்டான்ஜிபிள் அசெட் டோட்டல் வந்து 28,750. அடுத்தது நோட் நம்பர் 9 ட்ரேட் ரிசீவபிள்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து சன்ரி டேட்டார்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் வந்து வரும். பேட் டேட்ஸ் டவுட்ஃபுல் டேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கழிச்சுப்போம். ஸோ அப்போ சன்ரி டேட்டார்ஸ் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொஸ்டினில் எங்கே கொடுத்துருக்குறாங்கன்றதை ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டினில் வந்து சன்ரி டேட்டாஸ் வந்து ஒரு 4,36,000 கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு 4,250 ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க. மேக் ப்ரொவிஷன் ஆன் சன்ரி டேட்டாஸ். அப்போ இதை நம்ம கழிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம 4,36,000 4,250 கழிச்சோம்னா நமக்கு 4,31,750. இதையும் நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நோட் நம்பர் 10 கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் ரொக்கம் மற்றும் ரொக்கத்துக்கு நிகரான அமௌண்ட் தொகையெல்லாம் வந்து பார்த்துப்போம். கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க் கையிருப்பு ரொக்கம் வங்கி இருப்பு ரொக்கம் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ கொஸ்டினில் கேஷ் இன் ஹேண்ட் ஒரு 1 lakh இருக்குது. கேஷ் அட் பேங்க் வந்து ஒரு 1,99,500 இருக்குது. அதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டோட்டல் பண்ணும்போது 2,99,500 வருது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுக்கும் சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருபீஸ்ன்னு மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எந்த கம்பெனின்னு கொடுக்கல 31/12/2014 ஆஸ் அந்த டேட்டு. இதுக்கும் அதே மாதிரி நம்ம நோட் நம்பர் காலத்தில் ஒவ்வொரு பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய நோட்ஸோட சீரியல் நம்பர் எல்லாத்தையும் நோட் நம்பர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் நம்ம டோட்டல் போட்டிருப்போம் நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டுக்கு. அப்போ அந்த டோட்டல் அமௌண்ட் எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். பர்டிகுலர்ஸ் காலத்தில் ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம தலைப்பு கொடுத்துருப்போம். அது எல்லாத்தையும் பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் லெட்டர் 1 ஈக்விட்டி லயபிலிட்டிஸ்னு தலைப்பு கொடுத்துப்போம். அது கீழே வந்து சப்மிட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து நோட் நம்பர் 1 2 அதோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். அதுக்கடுத்து இன்னொரு சப்ஹெட்டிங் நான் கரண்ட் லயபிலிட்டின்னு தலைப்பு கொடுத்துப்போம். இது கீழே வந்து நோட் நம்பர் 3யோட டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். அடுத்தது சப்ஹெட்டிங் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு ஒரு தலைப்பு கொடுத்துப்போம். இதில் வந்து நோட் நம்பர் 4 5 6ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். எந்த டீட்டெயில்ஸ் வந்து இல்லையோ அது ஜஸ்ட் நம்ம பிளாங்க் அப்படியே நம்ம டேஷ் போட்டு விட்டுருவோம். ஸோ இப்போ இதெல்லாம் அந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் எங்கே கொடுத்துருக்குறாங்க அதை எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ நோட் நம்பர் 1 பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்ல ஷேர் கேபிட்டல் தலைப்பு டோட்டல் எடுத்தாச்சு. நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அதுக்கான டோட்டலும் நம்ம எடுத்துப்போம். அடுத்தது நோட் நம்பர் 3 லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அதுக்கான டோட்டல். அதுக்கடுத்து நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள் அதுக்கான டோட்டல். நோட் நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் அதுக்கான டோட்டல். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அதுக்கான டோட்டல் இதெல்லாமே எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் அசெட் வரைக்கும் அசெட்டுக்கு போயிடும். அப்போ நோட் நம்பர் 1 to 6 வரைக்கும் இருக்கக்கூடியது லயபிலிட்டிஸில் எடுத்துகிட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ ப்ராப்பராக வந்து நோட் நம்பர் காலத்தில் சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கான தலைப்பு எல்லாத்தையும் பர்டிகுலர்ஸில் அமௌண்ட் எல்லாத்தையும் டோட்டல் எல்லாத்தையும் ருபீஸில் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் பண்ணும்போது 42,50,000 வந்து வருது. தட் இஸ் கால்டு டோட்டல் லயபிலிட்டிஸ் ஆர் டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற நேமை வந்து கொடுத்துப்போம். அடுத்தது அசட்டோட டீட்டெயில்ஸ்லாம் அதுக்கு அடுத்தது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அசட் ரோமன் லெட்டர் 2 இது கீழே வந்து நான் கரண்ட் அசட்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துப்போம். அது கீழே இன்னொரு ஃபிக்ஸட் அசட்னு இன்னொரு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து ஃபிக்ஸட் அசட்டு கீழே நோட் நம்பர் 7 8ஓட டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். அதுக்கடுத்தது வந்து இருக்கக்கூடியதெல்லாம் எது இதெல்லாம் இல்லையோ அது நம்ம ஜஸ்ட் டேஷ்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு சப்ஹெட்டிங் கரண்ட் அசட்னு தலைப்பு கொடுத்துப்போம். அது கீழே வந்து நோட் நம்பர் 9 அதுக்கடுத்தது நோட் நம்பர் 10 இதோட டீட்டெயில்ஸ் வரும். கொஸ்டினில் வந்து இன்வென்ட்ரிஸ் அதாவது க்ளோசிங் ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம நோட் நம்பரில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அதோட அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம தனியாக காமிச்சிக்கலாம். அப்போ அசட்டுக்கு தேவையானது நோட் நம்பர் 7 தலைப்பு வந்து டேஞ்சிபிள் அசட்டு டோட்டல். நோட் நம்பர் 8 இன்டேஞ்சிபிள் அசட்டு டோட்டல். நோட் நம்பர் 9 ட்ரேட் ரிசீவபிள் டோட்டல். நோட் நம்பர் 10 கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்டு அதோட டோட்டல். அதுக்கு அடுத்தது வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து கொஸ்டினில் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துப்போம்.
அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 4,50,000 55,000. எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியுமே வந்து ரெண்டு அக்கௌண்ட்டில் வரும். போத் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் வந்துடும், பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம டோட்டல் பண்ணிட்டோம். அசெட்டுக்கு 7, 8, 9, 10, அதுக்கடுத்தது க்ளோசிங் ஸ்டாக்கு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 42,50,000 வந்து வந்துடுச்சு. இதுக்கு வந்து டோட்டல் அசெட்டுன்னு தலைப்பு கொடுத்துப்போம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.